இச்சை. ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள். அவருடைய ஆலோசனைக்கு அவர்கள் காத்திராமல் வனாந்திரத்திலே இச்சை உள்ளவர்களாகி அவாந்திர வழியிலே தேவனை பரீட்சை பார்த்தார்கள். அப்பொழுது அவர்கள் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் ஆத்துமாக்களிலோ இளைப்பை அனுப்பினார். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு அற்புதமான கிரியைகளை செய்தார். ஆனால் அவர்களோ சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள். கர்த்தருடைய ஆலோசனைக்கு இஸ்ரவேல் புத்திரர்கள் காத்திருக்கவில்லை. வனாந்திரத்திலே இச்சை உள்ளவர்கள் ஆனார்கள். அவாந்திர வெளியிலே அவர்கள் தேவனை பரீட்சை பார்த்தார்கள். இஸ்ரவேல் ஜனத்தாரின் சரித்திரத்திலே அவர்களுடைய வனாந்திர பிரயாணம் மிகவும் முக்கியமான சம்பவமாகும். புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலர்களும் இந்த சம்பவங்களை தங்கள் நிருபத்திலே எழுதியிருக்கிறார்கள். இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லோரும் மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள். எல்லோரும் சமுத்திரத்தின் வழியாக கடந்து வந்தார்கள். எல்லோரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். எல்லோரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். எல்லோரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படியெனில் அவர்களோட கூட சென்ற ஞான கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கன்மலை கிறிஸ்துவே. 1 கொரிந்தியர் 10:1-4 வரை. அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. ஆதலால் வனாந்திரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாய் இருக்கிறது. ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட இழந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிரகாராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள். அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். அதுபோல நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக. அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக. அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. உலகத்தின் முடிவு காலத்திலுள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாக்கும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையையும் அவருடைய கிரியைகளையும் இஸ்ரவேல் புத்திரர் கனப்படுத்தாமல் அவமதித்தார்கள். கர்த்தருடைய கிரியைகளை தங்கள் ஞாபகத்தில் வைத்திராமல் அவற்றை சீக்கிரமாய் மறந்து போனார்கள். கர்த்தர் தங்களுக்கு செய்த பலத்த கிரியைகளை அவர்கள் புரிந்து கொள்ளவும் இல்லை, தங்கள் நினைவில் வைத்திருக்கவும் இல்லை. கர்த்தருடைய ஆலோசனைக்கு கூட அவர்கள் காத்திருக்கவில்லை. அவர்கள் தங்களை தங்கள் சுய புத்திக்கும் சுய இச்சைக்கும் ஒப்புக் கொடுத்தார்கள். தேவன் இஸ்ரவேல் ஜனத்தை கானான் தேசத்திற்கு வழிநடத்துவார். இது தேவனுடைய வாக்குத்தத்தம். ஆரம்பத்தில் இஸ்ரவேல் ஜனங்களும் தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும் என்றே காத்திருந்தார்கள். ஆனால் அவர்களிடத்தில் பொறுமை இல்லை. தேவனுடைய வாக்குத்தத்தம் சீக்கிரத்தில் நிறைவேற வேண்டும் என்று எதிர்பார்த்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை மறந்தார்கள். கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை மாத்திரம் நினைவில் வைத்திருக்கிறார்கள். தேவனுடைய வாக்குத்தத்தம் தங்களுக்கு சீக்கிரத்தில் நிறைவேறும் என்று எதிர்பார்த்தார்கள். இதனால் தாங்கள் கானான் தேசத்திற்கு போவோமா அல்லது போக மாட்டோமா என்னும் சந்தேகமே அவர்களுக்குள்ளே வரவில்லை. இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தருக்கு விரோதமாக அநேக காரியங்களை பற்றி கேட்டார்கள். ஆனாலும் கானான் தேசத்திற்கு போவதை பற்றி அவர்கள் ஒரு கேள்வி கூட கேட்கவில்லை. கானான் தேசத்திற்கு சீக்கிரமாகவும் நிச்சயமாகவும் போய் சேர்ந்து விடுவோம் என்னும் நம்பிக்கை அவர்களிடத்தில் இருந்தது. கானான் தேசம் தேவனுடைய வாக்குத்தத்தம். அவர்கள் வாக்குத்தத்தத்தை மாத்திரம் நினைவில் வைத்திருக்கிறார்கள். ஆனால் தங்களுக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்த கர்த்தராகிய தேவனை மறந்தார்கள். அவருடைய வல்லமையை மறந்தார்கள். அவருடைய மகிமையையும் மகத்துவத்தையும் மறந்தார்கள். அவர் தங்களுக்கு செய்த ஏராளமான அற்புதங்களை மறந்தார்கள். கர்த்தருடைய கிருபைகளின் திரட்சியை மறந்தார்கள். வாக்குத்தத்தத்தை மாத்திரம் மறவாமல் நினைவில் வைத்திருக்கிறார்கள். கர்த்தர் தமது பலத்த கிரியைகளினால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார். கர்த்தருடைய கிரியைகளை மறந்து போகிறவர்கள் கர்த்தரையும் மறந்து போவார்கள்.
கர்த்தர் தம்முடைய கிரியைகளினால் மாத்திரமே தம்மை நமக்கு வெளிப்படுத்துகிறார். கர்த்தர் தங்களுக்கு சொன்னதையும் மறந்து போனார்கள். கர்த்தருடைய வார்த்தையை நம்பி அவரை சார்ந்து ஜீவிக்க வேண்டும் என்பதையும் மறந்து போனார்கள். கர்த்தருடைய கிரியைகளை சீக்கிரமாய் மறந்தவர்கள் அவருடைய ஆலோசனைக்கு கூட காத்திருக்கவில்லை. கர்த்தர் எல்லாவற்றையும் தமக்கு சித்தமான காலத்திலே செய்து முடிப்பார். எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் உண்டு. ஆனால் இஸ்ரவேல் ஜனத்தாரோ தேவனுடைய காலத்திற்காக காத்திருக்கவில்லை. அவருடைய சித்தம் நிறைவேறும் காலம் வரையிலும் அவர்கள் பொறுமையாய் இருக்கவில்லை. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய ஆலோசனைக்கு காத்திராமல் அநேக பாவங்களை செய்தார்கள். சங்கீதக்காரர் அவர்கள் செய்த பாவங்களில் சிலவற்றை இங்கு சொல்லுகிறார். அவர்களுடைய பாவத்தின் நிமித்தமாய் தேவன் அவர்கள் மீது கோபப்பட்டார். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் இச்சை உள்ளவர்கள் ஆனார்கள். அவர்கள் அவாந்தர வெளியிலே தேவனை பரீட்சை பார்த்தார்கள். அவர்களுக்கு மாம்ச சரீரம் இருக்கிறது என்பது தேவனுக்கு தெரியும். அவர்களுக்கு பசிக்கும் என்பதும் தேவனுக்கு தெரியும். ஆனாலும் தேவன் தங்களை போஷிப்பார் என்றும் தங்களை பராமரிப்பார் என்றும் இஸ்ரவேல் ஜனங்கள் நம்பவில்லை. எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி வந்திருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்தின் எல்லைக்கு அருகாமையில் வந்துவிட்டார்கள். இன்னும் சொற்ப தூரத்தை கடந்தால் அவர்கள் கானான் தேசத்திற்குள் பிரவேசித்து விடலாம். ஆனால் அவர்களோ கானான் தேசத்தை இச்சிப்பதற்கு பதிலாக தங்களுடைய மாம்சத்தின் ஆசைகளை இச்சித்தார்கள், போஜனத்தை இச்சித்தார்கள். கானான் தேசத்திற்குள் பிரவேசித்த பின்பு புசிக்கலாம் என்னும் சிந்தனை இஸ்ரவேல் ஜனங்களின் இருதயத்தில் உண்டாகவில்லை. முதலாவதாக தங்கள் சரீரம் இச்சித்ததை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றே விரும்பினார்கள். கானான் தேசம் தங்களுக்கு நியமிக்கப்பட்ட தேசம் என்றும் தாங்கள் என்ன செய்தாலும் கர்த்தர் தங்களை அந்த தேசத்திற்கு உடனே அழைத்துக் கொண்டு போய்விடுவார் என்றும் உறுதியாய் நம்பினார்கள். ஆனால் மாம்சத்தின் இச்சைகளை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவர்கள் இச்சித்து கேட்டதை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்தார். கர்த்தர் அதை அவர்களுக்கு சந்தோஷமாய் கொடுக்கவில்லை. அவர்கள் இச்சித்து கேட்டதை கர்த்தர் ஆசீர்வாதமாய் கொடுக்கவில்லை, சாபமாகவே கொடுத்தார். இதனால் அவர்கள் ஆத்துமாக்களில் இளைப்பை அனுப்பினார். அவருடைய சிந்தையில் குழப்பம் உண்டாயிற்று, மனச்சாட்சியில் பயம் உண்டாயிற்று. அவர்கள் தங்களை தாங்களே நிந்தித்துக் கொண்டார்கள். எகிப்து தேசத்திலே கர்த்தர் எகிப்தியர்களுக்கு வாதையை கொடுத்தது போல இப்போது இஸ்ரவேல் புத்திரருக்கு வனாந்திரத்திலே வாதையை கொடுக்கிறார். தங்கள் பற்கள் நடுவே இருக்கும் இறைச்சியை அவர்கள் மென்று தின்னும் முன்னே கர்த்தருடைய கோபம் ஜனங்களுக்குள்ளே மூண்டது. கர்த்தர் ஜனங்களை மகா பெரிய வாதையால் வாதித்தார். எண்ணாகமம் 11:33. அவர்கள் இச்சித்தது அவருடைய பற்களின் நடுவே இருக்கிறது. அதை அவர்களால் கடித்து தின்ன முடியவில்லை. கர்த்தருடைய வாதை அவர்கள் மீது வந்தது. அவர்கள் இச்சித்த போஜனம் தங்கள் வாயில் இருக்கும் போதே அவர்கள் மரித்து போனார்கள். அவர்கள் இச்சித்தது அவர்கள் பற்களின் நடுவேதான் இருந்தது. அது இன்னும் அவர்கள் வயிற்றுக்குள் போகவில்லை. அவர்களோ செத்து போனார்கள். சங்கீதம் 106 கூறப்பட்டிருக்கிற இஸ்ரவேலின் பாவங்கள். அக்கிரம் நடப்பித்து தங்கள் பிதாக்களோடு கூட பாவம் செய்தார்கள். எகிப்திலே கர்த்தர் செய்த அதிசயங்களை உணராமல் இருந்தார்கள். கர்த்தருடைய கிருபைகளின் திரட்சியை நினையாமல் போனார்கள். சிவந்த சமுத்திரத்திலே ஜனங்கள் கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கினார்கள். கர்த்தருடைய கிரியைகளை வெகு சீக்கிரமாய் மறந்தார்கள். கர்த்தருடைய ஆலோசனைக்கு காத்திருக்கவில்லை. இறைச்சியை புசிப்பதில் மிகுந்த இச்சை உள்ளவர்களாய் இருந்தார்கள். அவாந்தர வெளியிலே தேவனை பரீட்சை பார்த்தார்கள். மோசேயின் மேல் பொறாமை கொண்டார்கள். ஆரோன் மீது பொறாமை கொண்டார்கள். ஓரேபிலே ஒரு பொன் கன்றுக்குட்டியை உருவாக்கினார்கள். வார்ப்பிக்கப்பட்ட பொன் கன்றுக்குட்டியை நமஸ்கரித்தார்கள். அவர்கள் தேவமகிமையை புல்லை தின்கிற மாட்டின் சாயலாக மாற்றினார்கள். தங்கள் இரட்சகரான தேவனை மறந்தார்கள். அவர்கள் வாக்கு பண்ணின தேசத்தை அசட்டை பண்ணினார்கள். அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசியாமல் இருந்தார்கள். தங்கள் கூடாரங்களில் முறுமுறுத்தார்கள். கர்த்தருடைய சத்தத்திற்கு செவிகொடாமல் போனார்கள். அவர்கள் பாகால் பேயோரை பற்றி கொண்டார்கள். ஜீவனில்லாதவைகளுக்கு இட்ட பலியை புசித்தார்கள். தங்கள் கிரியைகளினால் கர்த்தருக்கு கோபம் மூட்டினார்கள். மேரிபாவின் தண்ணீர்களிடத்தில் கர்த்தருக்கு கோபம் மூட்டினார்கள். மோசேயின் ஆவியை விசனப்படுத்தினார்கள். அவர்கள் மோசேயின் ஆவியை விசனப்படுத்தினதினாலே அவன் தன் உதடுகளினால் பதறி பேசினான். கர்த்தர் கட்டளையின்படி அவர்கள் ஜாதிகளை அழிக்கவில்லை. புறஜாதியார்களுடனே கலந்தார்கள். புறஜாதியார்களின் கிரியைகளை கற்றார்கள்.
அவர்களுடைய விக்கிரகங்களை சேவித்தார்கள். அவர்கள் தங்கள் குமாரரையும் குமாரத்திகளையும் பிசாசுகளுக்கும் விக்கிரகங்களுக்கும் பலியிட்டார்கள். அவர்கள் தங்கள் கிரியைகளை அசுத்தமாக்கினார்கள். தங்கள் செய்கைகளினால் சோரம் போனார்கள். அவர்கள் தங்கள் யோசனையினால் அவருக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள்.